ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பொரியை போட்டு போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 3 கப் அளவுக்கு வந்து பொரி எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தாங்க. கப் எடுத்து நாங்கள் போடுறோம். இப்போ நம்ம வந்து தண்ணியில் நல்லா இது போட்டு இது மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்புறம் நல்லா இந்தமாதிரி கலக்கிக்கணும். அது தண்ணியில் போட்டால் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இப்படி தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியாக இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஊறிட்ட பிறகு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸி வெளியே எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ அதுக்கான தேவையான அளவுலாம் போடுறோம். ஒரு அரை கப் எடுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து போட்டுட்ட பிறகு பச்சை மிளகா வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்து வந்து கட் பண்ண வேண்டியது தான். சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணிட்ட பிறகு தேவையான அளவு போட்டுக்கோம். தயிர் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். இஞ்சி வந்து சீவிக்கிட்டோம் நாங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடுறோம். அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது போடுறோம் நாங்கள். இப்போ அங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதே தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போடுறாங்க கொத்தமல்லியை. நீங்களும் வந்து போய் போடுங்க வாஷ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கறிவேப்பிலை எடுத்து போட வேண்டியது தான். கறிவேப்பிலை எடுத்துட்டோமா, அது கொஞ்சம் சீப்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கறிவேப்பிலை எடுத்து போட்டுடலாம். இருங்க கொஞ்சம் கிள்ளிட்டு நம்ம எடுத்து போட்டுடுறாங்க கறிவேப்பிலை. அண்டு இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோதான் இந்த திங்ஸ் எல்லாம். வெங்காயம் போட வந்துட்டோமா, வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட வேண்டியது தான் நம்ம வெங்காயம். இப்போ வெங்காயம்லாம் போட்டுட்ட பிறகு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து இதை உருண்டை பண்ணி வைக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வடைலாம் வந்து உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வடைமே நம்ம உருட்டி வைக்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து வடைமே உருட்டி வைக்க வேண்டியது தான். இப்போ நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். நாங்கள் பொரிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கேஸில் கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தான் எண்ணெய் வந்து காஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து வடை போட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடாயை வந்து காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வடையை தூக்கி கடாயில் போட வேண்டியது தான். வாங்க பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வடை வந்து எடுத்துட்டோம். வடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு கூட பார்த்தோம். நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.